வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/8/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்ததுனா போஸ்டிங்ஸ் வந்து காலியாக இருக்குது, அந்தந்த போஸ்டிங்க்கும் ஏஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் தவறு விட்டுருக்கீங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் 15வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கே வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதன்மை தேர்வில் தாள் 2 தேர்வர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதி பட்டியல் அல்லது தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். முதன்மை தேர்வில் தாள் 2 தேர்வர்கள் பெறும் மதிப்பெண்கள் இறுதி தரவரிசை தீர்மானிக்கும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தேர்வர்கள் சம மதிப்பெண்களை பெற்றால் அதிக கல்வி தகுதி பெற்ற தேர்வர்கள் தகுதி பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவர். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேர் ஒரே ரேங்க்ல வந்திருப்பீங்க, பாஸ் பண்ணி 2 பேரும் ஒரே ரேங்க்ல வந்துட்டீங்கன்னா அதில் வந்து யாருக்கு வேலையை கொடுப்பாங்கன்னா, ஒன்று எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இது எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யார் முடிச்சிருக்கீங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களும் கல்வி தகுதியும் ஒரே மாதிரியாக இருப்பது. சப்போஸ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே ஒன்றா இருக்கும், உங்களுடைய ரேங்க்குமே ஒன்றா இருந்ததுன்னா இதில் யார் வந்து வயதில் வந்து மூத்தவர்கள்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் அடுத்த கட்டம் வயசும் ஒன்றா இருக்குது, ஏஜ் குவாலிஃபிகேஷனும் ஒன்றா இருக்குது, ரேங்க்கும் ஒன்றா இருக்குதுன்னா அதில் என்ன பார்க்குறாங்கன்னா, ஆணையத்திற்கு முன்னதாக விண்ணப்பத்தை சமர்ப்பித்த தேர்வர் தகுதி பட்டியல் முதலிடத்தில் வைக்கப்படுவார். இப்போ நீங்கள் இந்த 3மே ஒன்றா இருக்குது, உங்களுக்கான ஏஜும் ஒன்றா இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஒன்றா இருக்குது, உங்களுடைய ரேங்க்குமே ஒன்றா இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டாங்க, நீங்கள் நேற்று போட்டிருப்பீங்க, நேற்று போட்டவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் மறாத நாள் போட்டீங்கன்னா அந்த 2 பேர் செலக்ட் பண்ணதில் அவங்களுக்கு யார் மறாத நாள் போட்டாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்காது, முதல் நாள் போட்டவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக இது கேட்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே டிலே பண்ணாமல் இன்றைக்கே வந்து அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு யார் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இவ்வறிக்கையில் 10.6 குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் முதன்மை தேர்விற்கு தகுதியான தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும். ஸோ இந்த 3 ஐட்டத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷனில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடும்போது ஃபஸ்ட்டே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதோடு நம்ம வந்து டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது மாதிரி இருக்காத, மேலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் வந்து படித்து இந்த டிஎன்பிசியில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார இந்த அப்ளிகேஷன் வந்து போடுங்க. எல்லாருமே படிச்சிருக்கிறவங்க இதுக்கு